டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தேர்தலில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்துள்ளதாக குற்றஞ்சாட்டினார். இது தொடர்பாக வாக்காளர் பட்டியலில் போட்டோக்களையும் ஆதாரமாக வெளியிட்ட ராகுல் காந்தி, ஒரே ஒரு படுக்கை அறை கொண்ட வீட்டில் 80 வாக்காளர்கள் இருப்பதாகவும் வாக்காளர் பட்டியல் இருப்பதாக கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர்ச்சியாக பல விமர்சனங்களை முன்வைத்து வருகிறது. தேர்தல் ஆணையம் ஆளும் தரப்புக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் தேர்தல்களில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடப்பதாகவும் விமர்சித்து வருகிறது. குறிப்பாக மகாராஷ்டிர தேர்தலுக்குப் பிறகு இந்த விமர்சனங்கள் மேலும் தீவிரமடைந்தன. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, போலி முகவரிகள் 3 வகைகளாக பிரிக்கலாம். 1. இல்லாத முகவரியில் இருப்போர். நீங்கள் அங்கு தேடிச் சென்றால் அதுபோல எந்தவொரு முகவரியும் இருக்காது. மற்றொன்று வீடு எண் 0, தெரு எண் 0 போன்ற செல்லாத முகவரிகள். மற்றொன்று உறுதிப்படுத்த முடியாத முகவரிகள் இருக்கும். ஒரே படுக்கையைக் கொண்ட வீட்டில் 80 பேர் இருக்கிறார்கள். நேரில் சென்று பார்த்தால் அப்படி எதுவும் இல்லை. அதேபோல ஒரு மதுபான ஆலைக்கான முகவரியில் 68 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அங்குச் சென்று இவர்கள் எங்கே எனக் கேட்டால் யாருக்கும் தெரியவில்லை. அதேபோல 70 வயதான வாக்காளர் ஒருவர் 2 முறை வெவ்வேறு பூத்துக்களில் வாக்காளராகச் சேர்க்கப்பட்டுள்ளார். அவர் 2 முறை வாக்களித்தும் இருக்கிறார். அவர்தான் வாக்களித்தாரா இல்லை வேறு யாராவது போலியாக வாக்களித்தனரா என்பது தெரியவில்லை. இதுபோல பலர் போலியாக வாக்களித்துள்ளனர். தேர்தல் ஆணையம் இந்திய ஜனநாயகத்தை அழைக்கும் வேலையில் ஈடுபடக்கூடாது, அதை பாதுகாக்கும் பணியில்தான் இருக்க வேண்டும். இது ஒரு தொகுதியில் மட்டும் நடந்த மோசடிக்கான ஆதாரம். அதே நேரம் இந்த குற்றம் நாடு முழுவதும் பல மாநிலங்களில் பெரிய அளவில் நடைபெறுகிறது. தேர்தல் ஆணையம் இந்த ஆதாரங்களை அழிக்க முயல்கிறது என்பதை தேசம் அறிய வேண்டும். இந்த மோசடி தேர்தல் ஆணையத்தாலும் ஆளும் கட்சியாலும் செய்யப்படுகிறது. நாங்கள் சந்தேகத்திற்கு இடமில்லாத தெளிவான ஆதாரங்களை அளித்துள்ளோம் என்றும் கூறினார். பாஜகவுடன் இணைந்து மகாராஷ்டிர தேர்தல் முடிவுகளை தேர்தல் ஆணையம் திருடிவிட்டதாகவே எதிர்க்கட்சிகள் கருதுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். Foundation of our constitution, everything that our constitution stands for is based on the fact that one person gets one vote, right? And so when we are looking at elections in India, the fundamental most important thing is how secure is that idea of one man, one vote? Are the right people being allowed to vote? Are fake people being added to the voter list? And is the voter list true or not? So for some time now, there has been suspicion among the public. Exit polls, opinion polls saying one thing, you saw in the Haryana election, you saw in the Madhya Pradesh election, and then suddenly the result going in a completely different direction with massive. So polling was showing us something, opinion polls are showing us something, polls, the regular polls showing us something, and suddenly we are finding the result is in the opposite direction. Third thing, we noticed that there is always a reason. There is always a reason given for this lack of anti-incumbency, for this shift suddenly from these opinion polls. There was a time in India, इलेक्ट्रॉनिक वोटर मशीन नहीं थी, इंडिविजुअल वोट था, पूरा देश एक दिन वोट करता था. बट आज के जमाने में यूपी में अलग अलग वोटिंग होती है, बिहार में कभी और हो रही है, महीनों के लिए चलती है. एंड दिस वाज समथिंग दैट वी वर सस्पिशियस. ये महीनों के लिए, व्हाई इज इट टेकिंग सो लॉन्ग एंड व्हाई इज देयर कोरियोग्राफी? सडनली द Haryana and Karnataka elections are repositioned, dates are changed. So this is what general public को suspicion थी, हमें भी suspicion थी. महाराष्ट्र में more voters added in 5 months than 5 years. Caused us suspicion. More voters than the entire population of Maharashtra. Again, very surprising fact. And then huge jump in voter turnout after 5 p.m. And everybody saw this. And Maharashtra mein we found at the state level that Lok Sabha और Vidhan Sabha के बीच में 1 crore new voters came into the game. இதன் காரணமாகவே
எளிதாக கம்ப்யூட்டர் மூலம் ஆய்வு செய்யக்கூடிய வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வழங்க மறுப்பதாக ராகுல் காந்தி சாடியுள்ளார். வாக்காளர்களின் எண்ணிக்கையிலும் கடைசி நேரத்தில் வாக்குப்பதிவு அசாதாரண அளவுக்கு உயர்ந்தது தேர்தல் உண்மைத்தன்மை குறித்து சந்தேகங்களை எழுப்புவதாக அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தல்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் 1 கோடி புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது குறித்தும் மாலை 5 மணிக்கு மேல் வாக்குப்பதிவு சதவீதம் திடீரென அதிகரித்ததும் தங்களுக்கு சந்தேகம் ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டார். மகாராஷ்டிராவில் 5 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்ட வாக்காளர்களை விட 5 மாதங்களில் அதிக வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டனர். அங்கு சட்டசபை தேர்தலில் எங்கள் கூட்டணி தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் லோக்சபா தேர்தலில் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றது. இது சந்தேகத்திற்குரியதாகவே இருக்கிறது. அங்கு லோக்சபா தேர்தல் நடந்து சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடந்தது. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் மட்டும் அங்கு சுமார் 1 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை பகிர மறுத்ததும் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக விமர்சித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் என்பது இந்த நாட்டின் சொத்து. ஆனால் தேர்தல் எளிதாக கம்ப்யூட்டர் மூலம் ஆய்வு செய்யக்கூடிய வகையில் வாக்காளர் பட்டியலை தர மறுக்கிறது என்று குறிப்பிட்டார். தேர்தல் நாளன்று எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகளை அழிப்பதற்கான தேர்தல் ஆணையத்தின் முடிவும் மிகவும் சந்தேகத்தை எழுப்புவதாகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் மகாராஷ்டிராவில் மாலை 5:30 மணிக்கு மேல் பெருமளவில் வாக்குகள் பதிவானது. ஆனால் அங்கு எங்கள் கட்சியினர் வாக்குச்சாவடிகளில் இருந்தனர். களத்தில் அதுபோல மாலை நேரத்தில் திடீரென மக்கள் யாரும் அதிகளவில் வாக்களிக்க வரவில்லை. அப்படியிருக்கும்போது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் வாக்குப்பதிவு அதிகரித்தது சந்தேகத்தை எழுப்புகிறது. இந்த இரு விஷயங்களையும் வைத்துப் பார்க்கும்போது தேர்தல்களை திருட தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டுச் சேர்ந்துள்ளது என்றே எங்களுக்கு தோன்றுகிறது. வாக்காளர் பட்டியலில் இருக்கும் ஒரு நபரின் போட்டோவை காட்டிய ராகுல் காந்தி, இதோ ஒரு போலி வாக்காளர். இவரது பெயரும் போட்டோவும் 3-4 முறை வருகிறது. இவர் கர்நாடகாவிலும் மகாராஷ்டிராவிலும் வாக்களிக்கிறார். அதேபோல மற்றொரு நபர், ஒரே பெயர் ஒரே முகவரி இருக்கிறது. ஆனால் அவர் கர்நாடகாவில் வாக்களிக்கிறார், உத்தரப்பிரதேசத்திலும் வாக்களிக்கிறார், மகாராஷ்டிராவிலும் வாக்களிக்கிறார். இதுபோல பல ஆயிரம் போலி வாக்காளர்கள் உள்ளனர் என்றார்.